மேஷ ராசி நபர்கள் எந்த நபர்களோட இவங்க வந்து வாழ்க்கையில மேரேஜா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், யாரோட இவங்க வந்து மேஷம் வந்து தொடர்பு கொள்ளலாம், யார் இவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேஷ ராசி கடக ராசி நபர்களை வந்து இவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். மேஷத்துக்கு வந்து கடக ராசி நபர்களோட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ நார்மலாவே ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ நம்ம லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஒரு ஒரு பர்சன் மேல ஒரு பார்த்த உடனே கண்டதும் காதல் அப்படின்னு வரக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து கடகம். ஸோ அந்த இது என்ன மாதிரி கொண்டு போகும் அப்படின்னா அந்த காதல் வந்து இவங்க என்னவா இருந்தாலும் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிருவாங்க. ஸோ அவங்களால அது வந்து மீள முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஒரு பாண்டிங் வந்து இவங்களுக்குள்ள வந்துடும். அப்புறம் மேஷம் வந்து விருச்சக ராசியோடையும் வந்து ரொம்ப ஐக்கியமா இருக்கும். விருச்சக ராசிக்காரங்க கூட ரொம்ப க்ளோஸா இவங்க பழகுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நலன் விரும்பி மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு மேரேஜ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனா மேரேஜ் பண்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெச்சும் வேதையும் இதுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம மேரேஜுக்கு இப்போ நீங்க மேஷ ராசி நபர் நீங்க வந்து கண்டிப்பா விருச்சக ராசி நபரா சூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதாவது மேஷத்துல விருச்சகத்தோட கண்டிப்பா ஒரு கனெக்ஷன், ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா வரும். அப்போ நீங்க வந்து அதை பார்த்து அந்த கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ் மேரேஜ்னு போகும்போது ஒரு ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணிட்டு பண்றது, உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்றது ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ மேஷத்துக்கு யாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது அப்படின்னா கும்ப ராசியோட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இவங்களோட ரொம்ப டாமினன்ட் கேரக்டரா இருப்பாங்க. அந்த மேஷத்துக்கு இந்த பொருத்தம் பார்த்தாலே வந்து ரொம்ப எனக்கு டிஸ்டன்ஸ் பிடிக்கல, என்னவோ தெரியல. சம் பர்சனை நம்ம பார்க்கும்போது நமக்கு பிடிக்காம இருக்கும். அப்போ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு அஸ்ட்ராலஜரா நான் சொல்றேன். நம்ம பார்க்கும்போது நாங்க வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி என்ன ராசின்னு கேட்கும்போது கரெக்டா இருக்கும். எங்களுடைய பொருந்தாத நட்சத்திர ராசியா தான் இருக்கும் அந்த ராசி. சோ அப்போ வந்து இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன கருத்தா இருந்தாலும் முரண்பாடு இருக்கும். ஒரு முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கக்கூடியது வந்து மேஷத்துக்கு கும்பம். சோ இவங்களுக்கு அவங்களும் அப்படிதான் இருக்கு. ஏதாவது நான் தான் பெரிய ஆளு, இல்ல அவங்க வந்து நான் தான் பெரிய ஆளுங்கிறத வந்து ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு ஈக்குவாலிட்டில இருந்து அவங்க ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்போ உங்களுக்கு பொருந்தக்கூடியது மேஷராசிக்கு வந்து கடகம், விருச்சகம். மேரேஜ் பண்ணும்போது கண்டிப்பா பார்த்து பண்ணுங்க. பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி தான்.